பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. தரத்தை போற்றக்கூடிய ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டாபிராமில் இருக்கக்கூடிய காந்தி தெரு அப்படின்ற காந்தி நகர், சரிங்கம்மா, காந்தி நகர் அப்படின்ற ஏரியாவில் இருக்க மக்கள் கூட தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ சூப்பரான கோலங்கள்லாம் சூப்பராக அப்படியே பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கலையரசி. கலையரசி, ஓகே. பேர்லேயே ஒரு அரிசி வச்சுருக்காங்க, அதனால தான் அந்த கோலத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ மார்கழி மாதத்தில் கோலம் போடுறது வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அது ஏன் வந்து அந்த ஒரு வழக்கம் ஏன் ஏற்பட்டுச்சு? மற்ற நாள் மாதங்கள்லாம் வந்து கலர்லாம் போட மாட்டோம், ஆனால் அந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ஒரு கோலத்தை இது பண்ணுறோம் இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா? ஸோ அது ஏன்? காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடுறதுனால மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்கிறது ஒரு ஐதீகம். பீட மாதங்கிறதுனால கோலம் போட்டு விளக்கு வைக்கிறோம். அப்புறம் வயசு பொண்ணுங்க நேரத்தோடு எழுந்திரிச்சு கோயிலுக்கு, பிள்ளையார் கோயில் சுற்றுனா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். வயசு பொண்ணுங்க காலங்காலத்தில் எழுந்து கோவிலுக்கு போனால் கல்யாணம் ஆகாங்களாம். ஒரு ஐதீகம். 4 மணிக்கு மார்கழி மாதம்னா அந்த காலத்தில் ஒரு ஐதீகம். கோயிலுங்கெல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. அதனால நாங்கள் தெருக்கில் கோலமெல்லாம் போட்டோம்னா ஒரு சாமி வந்து வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு ஒரு ஐதீகம். அந்த காலத்துலேருந்து ஐதீகம் இது. பீட மாதன்ற ஒரு கணக்கு இது. மார்கழி மாதம்னா பொங்கல் கழிஞ்சிடும். அது அப்புறமா நாங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போட்டு கிடப்போம். சனிக்கிழமை கார்த்திகை மாதம் கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் உகந்த நாள், சாமி நாள். கோயிலெல்லாம் திறந்து தான் வச்சுருப்பாங்க. அதனால் நாங்கள் இதெல்லாம் தெருக்கில் பெருக்கி வீட்டு வாசலில் கோலம் போட்டு கோயிலில் போய் கையெடுத்து கொண்டு போனால் எங்கள் கூட சாமி வீட்டில் நோயின்னு ஒரு ஐதீகம். இப்போ இது வந்து மார்கழி மாதம் அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இதில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்களே, ஏன்? நல்ல விஷயம் யார் சொந்த ஒரு கல்யாணம் அது வந்து அந்த காலத்தில் ஒரு சாயம் பிரித்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இது வந்து இப்போ ஆகாதுன்னு. ஆனால் கடவுளுக்கு உகந்த நாள், எல்லா கோயிலும் திறந்துருக்கும். அவருக்கு வந்து அங்கே போய் ஒரு கல்யாணமோ எதுவும் பண்ண நேரம் இருக்காதனால அதை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ஐதீகம் பார்த்து மார்கழி மாதம்னா பீட மாதம். இப்போ இல்லைப்பா, அந்த காலத்துலேருந்தே பெரியவங்களும் இது விட ஊர் நாட்டிலலாம் போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் கோலங்கள்லாம். அதனால தான் பயங்கரமாக இருக்குது. இது கூட கோலம் சாணி தெளித்து உனக்கிட்ட எங்களுக்கு சாணி கிடைக்கலைங்க. சாணி தெளித்து கோலம் போடணும். அதுதான் நம்மளுக்கு மகாலட்சுமியே வருது. இங்கே தான் சாணி மாடெல்லாம் கிடைக்கல, போயிடுச்சு. அதுதான். ஸோ ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. சாணி கிடைக்கல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வருத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா மாடே பார்க்க முடியல அங்கங்கே. ஸோ அப்போ எங்கே நம்ம சாணி கிடைக்கும்? வரட்டிலாம் அங்கங்கே இருக்கும், இப்போ அதையும் காணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. நாளை பின்ன இந்த கோலம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரியம் இன்னும் இங்கே இருக்குது அப்படின்னும் போது அது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி வாங்கக்கா, பார்த்துருக்கீங்க? ஓகே. போனீங்கன்னா என்ன வாங்கணும்னு ஆசை? தங்க நகை வாங்கணும்னு ஆசை. தங்க நகையா? தங்கம், வைரம், வெள்ளி எல்லாமே வந்து என்ன விருப்பப்படுறோமோ எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதுக்காக தான் ஆவடி வந்து அங்கேயே உருவாக்கியிருக்காங்க ஜிஆர்டியை. ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து கோலம் போட்டுட்ருக்க அம்மா கிட்ட தான் கேட்க போகிறோம். உனக்கு உங்கள் பேர் சொல்லுங்கள். சாந்தி. சாந்தி. ஸோ சாந்தமாக இருக்காங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோலமும் வந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா தாமரைக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு அழகு கொடுக்க முடியுமா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா புதுமையான ஒரு விஷயம், யூனிக்காக இருக்குது. இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஃபேமஸான கோலம் அப்படின்றது நம்ம சொல்லலாம், இந்த தாமரை பூ அப்படின்றது. ஸோ இந்த கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 hour ஆச்சு. 1 hour. 1 hour ஆச்சு. பையனுக்கு சமையல் செய்யணும், அதுவும் செஞ்சுக்கின்னு இதுவும் போட்டணும்.
பெண்களுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குங்க. நான் ஒரு கோலம் மட்டும் கிடையாது, அந்த கோலம் போடுறதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் அந்த கோலத்தையே போடுறாங்க. ஸோ இன்னும் அந்த பாரம்பரியம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப நன்றிம்மா, இந்த மாதிரி அழகான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமை. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். என்ன வாங்கினீங்க? பிப்ரவரி மாதம் ஒரு கம்மல் வாங்கினேன். கம்மல் வாங்கினீங்க. ஓகே. ஸோ தரம்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுன்றதுனால தான் ஜிஆர்டிக்கு போகிறோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம். ஓகே. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. இன்னும் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட விலைவாசி அதிகமாக இருக்குதுன்றதுனால போக முடியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஜிஆர்டி இருக்காங்க, கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஏறினாலும் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? தேங்க்யூம்மா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுமதி சார். சுமதி. ஓகே. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோலம் போட? இது கோலம் போட ஒரு ½ hour தான் சார். ½ hour தான்? ஆமாம் சார். ஓகே, சூப்பர். ஸோ கோலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மார்கழி மாதத்தில் இந்த பீட மாதம் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட கருத்து என்ன? தமிழ் பண்பாடு, அதில் நாங்கள் கோலம் போட்டு விளக்கு வைக்கிறது மார்கழி மாதம் சார். தமிழ் பண்பாடு, அதில் விளக்க வச்சு கோலம் போடுறது தமிழ் பண்பாடு அப்படின்றதுல சிம்பிளாக ரொம்ப அழகாக க்யூட்டாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அப்படி போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். ஜிஆர்டி நான் வாங்கியிருக்கேன் சார். நான் கம்பல் வாங்கியிருக்கேன், அப்புறமா தொங்குட்டா வாங்கியிருக்கேன். அப்புறமா யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கூட போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன். லைனாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் வந்து கேட்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் பண்ணும்போதும் சரி, நீங்கள் உங்களை ஜிஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமும் சரி, மக்களுக்கு போய் சேர்கிற விதமும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்மா. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துட்ருக்கு. தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சிவகாமி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறது, காலைல காஃபி போடுறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். ஆஸ் அ லேடிஸாக வந்து நீங்கள் தான் பண்ணணும். இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாங்க. நான் கோலம் போடுறதுனால எங்கள் வீட்டில் பசங்க ஹஸ்பண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாங்க. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஒரு மாதம் ஃபுல்லாக போடணுமே? அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோலம் போடலாம். ஸோ பார்த்துட்டு இருக்க ஹஸ்பண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கோலம் போட்டிங்கன்னா அப்படின்றது தான் உங்களோட கருத்து. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அமுல் என் பேர். வணக்கம். வணக்கம். அமுல் ஐஸ்கிரீம் கம்பெனி போல. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு கோலமாக இருக்குது உங்களது வந்து பார்க்கும்போது. ஒரு புள்ளி வச்சு போட்டிங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இலையை அந்த ஒரு இதுவாக வச்சு போட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இது என்ன கான்செப்ட்? இல்லை, நார்மலாகவே ரங்கோலி. இது ரங்கோலிக்கு புளி தேவைப்படாது, அப்படியே போடலாம். ஆமாம். இந்த கலர்லாம் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஒன்று எல்லோ கொடுத்துருக்கீங்க, ஒன்று க்ரீன். அது மேட்சிங் பார்த்து பண்ணுவோம். மேட்சிங் பார்த்து பண்ணுவோம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோலம். ஆமாம், டெய்லி. ஆமாம், மார்கழி ஃபுல்லாகவும் நாங்கள் இதுமாரி தான் போடுவோம். மார்கழி ஃபுல்லாக. மற்ற நாளில் கலர் கிடையாது, ஆனால் மார்கழி ஃபுல்லாகவே கலர் போடுவோம். மார்கழி ஃபுல்லாக கலர் போடுவோம். 4:30 மணிக்கு எழுந்துப்போம் காலையில். 4:30 மணிக்கு. ஆமாம். சரி, தேங்க்யூ. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சரஸ்வதிங்களா? ஓகே. ஸோ இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்து கலர்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? மற்ற நாள்லலாம் கலர் போடாமல் மார்கழி மாதத்தில் மட்டும் கலர் போடுறதுக்கு என்ன காரணம்? அது மார்கழி மாதம் வந்து நல்ல பெஸ்ட்டு மாதம். அப்போது கொஞ்சம் இது இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அதனால அந்த காலத்துலேருந்து அது ஏற்படுத்துகிறாங்க. சக்தி இருக்கு. சக்தி இருக்கு. எதுக்கு இருக்கு? கோலத்துக்கு இல்லை, அதை போட்டால் சாமிக்கு சக்தி இருக்கும். சாமி வரும் வீட்டுக்குள்ளே வரும். ஆமாம், எல்லாம் வரும். நல்லபடியாக இருக்கலாம். நல்லது, லட்சுமி கடாச்சம் இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர். ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடியில் எங்கள் பையன் தம்பா போவான்னா போனதில்லை.
போயிருக்காங்க. எங்கன வாங்குனாங்க? அது ஒரே ஒரு மோதிரம் வாங்கினாங்க அன்றைக்கி. வாங்கினாங்க. ஓகே. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோதிரம் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தது. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்னும் நிறைய பொருட்கள் வந்து வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து ஜிஆர்டி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போத்துலேருந்து அந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயர்க்குள்ளே சூப்பராக வந்து நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோவும் நீங்கள் வந்து கோல்ஸ் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம். தரத்தை போற்றும் ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காந்தி தெருவே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோலங்கள் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. அற்புதமேரி. அற்புதமேரி. ஓகே. ஸோ அற்புதமேரின்ற பேரை வச்சுக்கிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா கோலமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ இது எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக போட்டுட்ருக்கோம். 15 வருஷம். அது என்ன ஸ்பெசிஃபிக்காக மார்கழி மாதத்தில் போடணும்? மார்கழி மாதம் வந்து கடவுளுக்கு உகந்த மாதம்தான் அது, தெய்வத்துக்கு. அப்போ நம்ம வந்து அது வந்து நெய் விளக்கு ஏற்றுறது, இல்லை தீப விளக்கு ஏற்றுறது, இது மாதிரி காலையில் அதிகாலையில் எழுந்து வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுறது வந்து தெய்வத்துக்கு நம்மளுக்கு உள்ள பரிகாரம் வந்து தீமைகள் விலகி நன்மைகள் பெருகக்கூடிய மாதம் இது. தீமைகள் விலகி நன்மைகள் பெருகும் மாதம் இது. ஓகே, ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரீத்தி. பிரீத்தி. ஓகே. ஸோ நீங்கள் எந்த கோலம் போட்டீங்க? ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு தாமரையை வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கோலத்தை முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் தாமரையே வந்து பெருசாக போட்டு வச்சுருக்கீங்களே, எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது? நான் போடலையே. சரி, ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலம் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? காலையில் எழுந்து கோலம் போடுறதுல இன்றைக்கெல்லாம் எங்கே 10 மணிக்கு எழுந்துக்கிறதே பெரிய விஷயமா யோசிக்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு எழுந்து கோலம் போடுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நல்லதா? நல்லது தான். ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரூத் மேரி. சரி, ரூத் மேரி. ரூத் மேரி. ரூத் மேரியா? ஓகே. ரூத் மேரி. நானும் கொஞ்சம் பதறிட்டேன் நான். ஏரியாவில் இவங்க தான் ரூட் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கோலம் வந்து போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் வந்து என்னெல்லாம் வந்து உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும் கோலம் போடும்போது? ஒன்றையும் கொஞ்சம் சீக்கிரமாக போடலான்னு போட்டோம். சீக்கிரமாக போடலான்னு தான் கோலம் போடும்போது தோணுமா? இல்லை கோலம் போடும்போது எதனா ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருக்கோம், இந்த புள்ளி இதை வச்சுட்டு ஐயோ மறந்துட்டோமே அப்படின்ற அந்த பதட்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை? பதட்டம்லாம் கிடையாது. எப்பவுமே போட்டு பழக்கம் தானே கோலம். எப்பயுமே போட்டு பழக்கம் தான், அந்த மாதிரி தான். ஓகே, ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஆவடி ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஆவடி ஜிஆர்டி 30 வருஷமாக நான் டி நகர் ஜிஆர்டியில் நகை எடுத்துகிட்ருக்கேன். இப்போயும் ஆவடி ஜிஆர்டியில் நகை எடுத்துகிட்ருக்கேன். சீட்டும் போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து அதில் ஒரு உறுப்பினராக தான் இருக்கிறேன். உறுப்பினராக இருக்கீங்க. சீக்கிரமாக வந்து பொறுப்பு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ உறுப்பினராக வந்து இருக்கிறாங்க ஆவடி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எதுவுமே பேசணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே வந்து இங்கே ரொம்ப இணைஞ்ச ஒரு மக்களாக தான் இருக்காங்க. இங்கே வந்து ஆவடியோட கனெக்ட் பண்ண ஒரு பீப்புளாக தான் இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அற்புதமேரி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ஜிஆர்டி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட்டு வாங்கிக்கோங்க. சரியா? தேங்க்யூ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம். தரத்தை போற்றுக்கூடிய ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தி தெரு மக்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பவித்ரா.
பவித்ரா. ஓகே, உங்கள் பேருமா? சரஸ்வதி. சரஸ்வதி. ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் கோலம் போடுறது? நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சுங்களா? ஓகே, அப்படி என்ன போட்டிங்க கோலம்? கோலம் பூக்கோலம் தான் போட்டிருக்கோம். ஆமாம், பூக்கோலம் தான். ஆமாம். ஓகே, சரி, இது இந்த கேள்வி நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். கோலம் போடும்போது 1.5 மணி நேரம் ஆச்சுன்னீங்களே, அந்த 1.5 மணி நேரம் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க? வீட்டில் டீ போடணும், பசங்க எழுந்துப்பாங்க, டீ கேட்பாங்க நடுவில், அதுக்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கோலம் போட்டு முடிச்ச பிறகு தான் போயிட்டு அவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்குறது. ஆமாம், டிஃபன் செய்கிறது அதெல்லாம் அப்புறமா தான். சரி, இதுல வந்து கோலம் போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக சீக்கிரமா எழுந்து முன்னாடியே போட்டுருவீங்களா? சீக்கிரமா எழுந்துப்போம். சீக்கிரமா எழுந்துங்க. எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? நாங்க ஒரு 3:30 மணிக்கு எழுந்தேன். 3:30 மணிக்கு எழுந்து ஆரம்பிச்ச கோலம் போட. 3:30 மணிக்கு எழுந்து 1.5 மணி நேரத்துல போட்டு 4 மணிக்கு 4:30க்கெல்லாம் முடிச்சிட்டேன். ஆமாங்க சார். அப்புறம் என்னமா பண்ணுவீங்க? அப்புறம் டிஃபன் செய்யறது, சாப்பாடு கட்டுற வேலை இருக்கு. சாப்பாடு கட்டுற வேலை இருக்கு, சாப்பாடு கட்டி அனுப்புவேன் வீட்டுக்காருக்கு. ஆமாங்க சார். தெய்வ குலங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் எங்கே இதெல்லாம் கேட்க முடியுது? டிஃபனாக காலையில் எழுந்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. வணக்கம். ரெகுலராக நடக்குதா? ஓகே, சந்தோஷம். உங்கள் பேர்? பவித்ரா. பவித்ரா. ஓகே, உங்களுக்கு எப்போ இந்த கோலம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? யாரால வந்துச்சு? அம்மாவால வந்தது. அம்மாவால வந்துச்சா? ஓகே, உங்கள் பேருமா? ரூபாவதி. ரூபாவதி. நீங்கள் எத்தனை வருஷமாக போட்டுட்டு இருக்கீங்க கோலம்? எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து 15-20 வருஷமாக போட்டுருக்கேன். ஓ, மாமியார் சொல்லி போட்டுறீங்களா இல்லை உங்களுக்கே வந்து? நானே இன்ட்ரெஸ்ட்டாக போட்டு. நீங்களே இன்ட்ரெஸ்ட்டாக போடணும். அப்போ சின்ன வயசுலேருந்து போட்டுருக்கணும். சின்ன வயசுலேருந்து அக்காலாம் இருந்தாங்க, அவங்களாம் போட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு தரல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கிட்டீங்க. ஆமாம், நான் போட்டு தான் நான் இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிது. ஆமாம். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட? எனக்கும் 1.5 hour 2 hour ஆயிடுச்சு. ஓகே, 1.5 hour 2 hour. இங்கேருந்து நம்ம திண்டிவனமே போயிட்டு வந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ரொம்ப அழகாக வந்து கோலத்தை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல வந்து தெருவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஆர்டி போயிருக்கியா குட்டிமா? போகலையா? கூப்பிட்டு போகலையா அம்மா? வீட்டில் கூப்பிட்டு போகலையா? அப்பா கேட்கலையா? பக்கத்துலேயே ஆவடியிலே வந்துச்சே, கேட்கலையா? அங்கங்கே ஐடி பார்க்கு, டூர் பார்க்கு, தேட்ரு இதெல்லாம் போகிறீங்க. ஜிஆர்டி வந்துச்சுன்னு கூப்பிட்டு போக சொல்லியா? ஓகே, போகணுன்னு ஆசை இருக்கா? இருக்கா? ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு குழந்தை கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஆர்வம் தெரிஞ்சுது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காருக்கு காஃபி போடும்போது நீங்கள் ஜிஆர்டி பக்கத்தில் இருக்கு போகணுங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் சார். சொல்லியிருக்கேன். ஓகே, போயிட்டு வந்துட்டீங்களா? இன்னும் போகல. மருமக தான் போயிட்டு வராங்க. மருமக தான் போயிட்டு வராங்களா? என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க நடுவில். இந்த கேப்பில் எல்லாத்தையும் சொல்லி விட்டு என்ன வாங்கினீங்க? அவங்க நகை வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ. ஆமாம். ஓகே, ஃபைன். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நைஸாக. நீங்கள் போயிருக்கீங்களாம்மா? போயிருக்கோம். ஓகே. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் போய் வாங்கக்கூடிய நகைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எதனா ஆஃபர்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டோ அந்த மாதிரி நீங்கள் எதனா யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து அதை நகையை எடுத்துக்க முடியும் வித் குவாலிட்டியோட. ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி, தேங்க்யூ. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில். தரத்தை போற்றக்கூடிய ஆவடி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 6 நிகழ்ச்சியில் தான் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தி தெரு மக்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வசந்தி. வசந்தி. ஓகே, ஏற்கனவே ஒரு வசந்தி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். இல்லையே, நீங்கள் தான் வசந்தி. ஓகே, ஸோ கோலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ணா கூப்பிட்றீங்களா? வாங்க. ஹலோ, வாங்க குட்டிப்பா. குழந்தெல்லாம் காலையில் எழுந்து கோலம் போடுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் போல இருக்குது. தூக்கமே இல்லை குழந்தைக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்து போட்டீங்க? நாங்கள் 4 மணிக்கு தான். 4 மணிக்கு எழுந்து போட்டீங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயகுமாரி. விஜயகுமாரி. அந்த பேர்லேயே ஒரு ஃபயர் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோலம் போடும்போது உங்களுக்கான உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போதோ இல்லை ரங்கோலி போடும்போதோ இல்லை கலர் அடிக்கும் போதோ அந்த ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா? போடும்போது ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் இருக்கும். ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங்கை ஃபுல்ஃபில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது எப்படி பார்க்க? இனி எதிரில் வர சங்கதிகள்லாம் நல்லா இதே மாதிரி இதை விட அழகாக போடணும்
இதை விட அழகா போகணும். இதை விட அழகாக பண்ணணும். உங்கள் கோலத்தை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதான் தோணும். அதான் தோணும். அதான் நம்ம நல்லா போட்டோமோ நல்லா போடலையோ, ஆனாலும் இனி உள்ளவங்க இதை பார்த்தாது இனி நல்லா செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோலம் பார்த்துப்பா நல்லா சூப்பராக இருக்கே, அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். அப்படியெல்லாம் இது மாதிரி நம்மளுக்கும் போகணும்னு ஒரு ஆர்வம் வரணும். அப்படி பார்க்குறவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் நம்மளும் போடணும், நம்மளும் போடணும். இது விட்டு போயிடக்கூடாது. இல்லை ஒரு மோட்டிவேட். ஆமாம். சூப்பர், தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். சுஜி. சுஜி. ஃபுல் பேர் சுஜாதா. அதுனா சுஜி ஷார்ட் நேம் ஏரியாவுக்குள்ள சுஜி அப்படின்ற மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து போட்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா பாட்டி எல்லாம் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு? மேரேஜ் ஆகிட்டு பிறகு வந்திருக்கு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரல. அதுக்கு முன்னாடி வரவே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை சரி, இங்கே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் மேரேஜ் ஆகிட்ட பிறகு அந்த ஆர்வம் வந்துச்சு. அந்த எப்படி வந்தது? அந்த ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி அப்படியே ஆர்வமாகிடுச்சு. வந்து தானே ஆகணும், போட்டு ஆகணும்ல. மார்கழி மாசத்துல நம்ம வந்து இது பண்ணாதானே அப்படின்ற மாதிரி வந்துருச்சுங்க. அது ஏங்க நோண்டி கேட்குறீங்க ஐயோ அப்படின்ற மாதிரி. எல்லாருக்குமே வந்துடும், எல்லா பெண்களுக்கும் வரும் போடணுன்ட்டு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்லை நல்ல மேரேஜ் ஆகிட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், எல்லாருக்கும் போடணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம வீடு அப்படியே மாமியார் வீட்டில் போடணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தயவு செய்து இதை ஜூம் கூட பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி தனித்தனியாக நம்ம போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். மக்கள் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கோன்னு தான் நான் நம்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்றத ரொம்ப அழகாக பதிவு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருங்க பண்ணுறா? அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம். யார் பண்ணுறா? ஸ்டிக்கர் போடுறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஆனால் ரோடு நல்லா இருந்தாலும் சரி போட மாட்டாங்க. அவ்வளோ ரேர் தான் போடுறது, போட மாட்டாங்க. ஆனால் கோலம் போடுறது நல்லது. கல்யாணம் ஆனவங்களும் சரி ஆவாதவங்களும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் முன்னாடி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்களா எப்படிலாம் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. கல்யாணம் ஆனால் எப்படி மாறுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். என்ன வாங்கினீங்க? சென்னையில் இருக்கிற டி நகர் ஜிஆர்டி. அம்மா இருக்கிற வரைக்கும் அங்கே சீட்டு போடுவாங்க. அங்கே கட்டி முடித்தோடனே நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். கட்டி முடிச்சோன்னே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பெண்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அம்மா சீட்டு போடுவாங்க, ஆனால் நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம். ஜனவரி 1 அவங்க அங்கே போடுவாங்க. அங்கே கிஃப்ட்டு, அந்த சேரு, அந்த பிளேட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க. 10 மாதம் முடிஞ்சோடனே தீபாவளி அப்போ நான் போய் எடுத்துகிட்டு தீபாவளி அப்போ எடுத்துகிட்டு நான் போய் நல்ல விஷயம் இல்லை, அது சூப்பராக இருக்கும்ல. அது மாதிரி நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது தரம்லாம் எப்படி இருக்கு? தரத்தை பற்றியெல்லாம் தங்கத்துக்கிட்ட பேசவே முடியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த தரம்லாம் எங்களுக்கு தெரியாது. வாங்கியிருக்கிறோம், இங்கே கூட தான் பாலிஷ் போட்டு கூட தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது தான் இது வேஸ்ட்டு, இது செல்லாது, இது நல்லா இல்லைன்னுவாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு விருப்பப்பட்ட கடையில் நம்ம போகிறோம், வாங்குறோம். ரைட். அது அந்த இது ஸோ அந்த பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த இடத்துல போவோம் வாங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்குள்ளே பதிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக வந்து இவங்களோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்க மக்கள், நீங்களும் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் போயிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆவடியிலே இருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஜிஆர்டி ஆவடியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அடுத்தது நியூ இயர்லாம் வரப்போகுது. முதல் வருஷம் தயவுசெய்து ஜிஆர்டியில் போய் ஒரு சீட்டோ எதனா வந்து போட்டிங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கோ இல்லை அடுத்த நியூ இயர்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொருளை வந்து நீங்கள் எடுக்க முடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி மார்கழி மாதம் யாரோட உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது உங்கள் கேபி. தேங்க்யூ ஸோ மச். என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் வளையல் கைகளில். பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சேல்ஸ்
சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் GRT ஜுவல்லர்ஸ் ஆவடி.